கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புது வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த உலகம் பாவத்துக்குள்ளே நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் பொய்க்குள்ளே நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் சாத்தானுடைய கையின் கீழாய் அடங்கியிருக்கு. இந்த உலகம் பிசாசின்கிட்டே இருக்கிறது. இப்படி இருக்கும்போது வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. கண்கூடாவும் பார்க்குறோம், நடக்கிறோம். இப்படி இருக்கும்போது தேச மக்களை பயமுறுத்தக்கூடாது. இப்படி ஆகும் அப்படி ஆகும் என்று சொல்லி தேச மக்களை பயமுறுத்தக்கூடாது. அப்படியே இருந்தாலும் நல்ல விதமாக பேசணும். பைபிள் படிக்க தெரியாதவங்களாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. பைபிளை சரியாக படிக்க தெரியாதவங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது. என்ன சொல்லுது பைபிள்? தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். அதை விட்டு போட்டு தகாத வார்த்தைகள், பிழையான காரியங்கள், மனுஷனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், மனுஷனுக்கு வருகிற சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்கள், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இவரைகளெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வாதமான வார்த்தைகளை உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மக்களுக்கும் நாம் பேச வேண்டும். அதான் ஊழியக்காரர்கள் இப்படியா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த உலகமே பாவத்துக்குள்ளாகும், அடிமைதனத்துக்குள்ளாகும், இருளுக்குள்ளாக இருக்குது. இதன் மத்தியில் தான் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் சமாதானத்தையும் நாம் சொல்ல வேண்டும், கூற வேண்டும், செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கடைசி நாட்களிலே அருமையான கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 112 சங்கீதம் 6 வசனம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். நாம் அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் அதன் பிரகாரம் செய்ய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். 3 வேளை சாப்பாடுனா 1 வேளை சாப்பாடு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம செய்தால் தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நமக்கும் தேவன் பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்தவங்களை பார்த்து இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் உங்கள் குடியிருப்பு இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதையெல்லாம் கேட்டு உணர்ந்து தேவனுக்கு பிரியமாய் நாம் சகோதரத்துவத்தை நாம் நிலைநாட்ட கடவோம். கர்த்தர் இந்த வசனங்களை, வார்த்தைகளை கொண்டு உங்களை அபரிவிதமாய் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.